அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஹா, எல்லாரும் சைக்கிள் கேப்பில் தான் எதையாவது தூக்கிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கேப்பில் ஒருத்தன் சைக்கிளையே தூக்கிட்டு போயிட்டான்யா. வாங்க, அது எப்படின்னு பார்ப்போம். எப்படியோ பிறந்த நாளைக்கு ஒரு 5000 ரூபா புரட்டியாச்சு. நேராக டவுனுக்கு போய் சூப்பராக நமக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். ஆஹா, பஸ்ஸில் போய் எவனாவது பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சிட்டா 3 கிலோமீட்டர் தானே, பேசாமல் சைக்கிளே போயிடுவோம். A few moments later. சைக்கிள் கடைக்கு வந்தாச்சு. ஏப்பா பேர் எழுதிக்கப்பா. ஆமாம், வாடகை எவ்வளவு? நாள் வாடகையா இல்லை மாத வாடகையா? ஏப்பா 1 மணி நேரத்துக்குப்பா 20 ரூபா. 20 ரூபாயா? அப்போ ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கும் அதே வாடகை தான். ஏப்பா ஒரு நாள் வாடகையை 1 மணி நேரத்துக்கும் கேட்குறியே, இது உனக்கு அதிகமாக தெரியலை? 1 மணி நேர வாடகைக்கே ஒரு நாள் பூரா தர்றனே, அதுதான் அதிகமாக தெரியுது. ஆஹா, எப்படி பேசினாலும் மடக்கிறான் ஐயா. இவன் சங்காத்தமே நமக்கு வேணாம். ஏப்பா சைக்கிளே வேண்டாம், நான் நடந்தே போகிறேன். 20 ரூபா கொடுத்துட்டு அப்புறமா நடந்து போ. ஏப்பா நான் நடக்கிறதுக்கு உனக்கு ஏன்பா 20 ரூபா தரணும்? நோட்டில் உன்னோட பேர் எழுதியாச்சு. என்னையா அநியாயமாக இருக்குது? பேர் எழுதுனதுக்கெல்லாம் யாராச்சும் பணம் கொடுப்பாங்களா? நம்ம கடை சைக்கிளை தொட்டாலே பணம். ஆஹா, தள்ளி நினைக்க வேண்டியதுதான். இவங்கிட்ட இருந்து பணம் கொடுக்காம எப்படி தப்பிக்கிறது? யாரோ ஒருத்தன் சைக்கிள் கேட்டு வர்றான். ஆஹா, நாம் எடுத்த சைக்கிளை இவன் தலையில் கட்டிட வேண்டியது தான். ஏப்பா சைக்கிள் தானே? ஆமாங்க, நீ கம்முனரு, நான் விசாரிக்கிறேன். ஏப்பா நீ சும்மா இருப்பா, பேர் தானே கேட்க போகிற, அதை நானே சொல்லிடுறேன். உன் பேர் என்னப்பா? அதை சொல்லுப்பா. எழுதிக்கப்பா. ஏப்பா வாடகை எவ்வளோன்னு தெரியும்ல? என்னென்ன நீங்கள் வெளியூர் மாதிரி வாடகை பற்றி கேட்குறீங்க? நான் இந்த ஊர் தான், அதுவும் 3வது தெரு. அப்போ கிளம்பு. அப்பாடா, ஒரு வழியா நாம் எடுத்த சைக்கிளை அவன் தலையில் கட்டி அமிச்சாச்சு. ஏப்பா அவன் போயிட்டு வந்ததும் காசை வாங்கிக்க நான் கிளம்புறேன். எப்படி தப்பிச்சேன் பார்த்தியா? இப்போ தான் நீ வசமாக மாட்டிக்கிட்ட. என்னப்பா சொல்கிற? ஆமாம், வந்தவன் யார்? உன் சொந்தக்காரனா? ஏன் சொந்தக்காரனா? எனக்கு யாருன்னே தெரியாதுப்பா. அம்மா, யாருன்னே தெரியாமல் வந்த ஒருத்தனை என்ன ஏதுன்னு கூட என்னை விசாரிக்க விடாமல் உன்னோட கடை மாதிரி பேரை மட்டும் நீயே கேட்டு என்கிட்ட சொல்லிவிட்டு சைக்கிளை கொடுத்து அனுப்பிட்ட. என்ன அது? அவன் யாருன்னே தெரியாதா? அம்மா, எங்கடா நீ கேட்க விட்ட? ஏப்பா அதை முதலே சொல்ல வேண்டியதானய்யா. அம்மா, எங்கடா சொல்ல விட்ட? வந்தவனும் எதுவும் சொல்லலையே. அம்மா, அவனையும் எங்கடா நீ பேச விட்ட? மரியாதையா 5000 ரூபா பணம் கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. பணத்தை கொடுத்துட்றப்பா. பிக் பாக்கெட்டுக்கு பயந்து சைக்கிளில் போகலான்னு நினச்சோம், வாடகைக்கு பயந்துட்டு நடந்து போகலான்னு நினச்சோம். இப்போ ரெண்டுமே இல்லாமல் அனாமத்தான் 5000 ரூபா போச்சு ஐயா. 20 ரூபாய்க்கு பேரம் பேசினேன். எவனோ ஒருத்தன் சைக்கிள் கேப்பில் வந்து சைக்கிளையே அடிச்சிட்டு போயிட்டானே ஐயா.